தோனிக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். பட் கொஞ்சம் ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு இது இல்லாமல் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் தோனி என்ட்ரிக்காக திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விக்கெட் எடுங்க அந்த மாதிரி. இப்போ மைக்கசி வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி பிரெண்டன் மக்கான், பேன் ஸ்மித் இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்ட், பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் இருக்கும். எல்லாரும் விக்கெட்ஸ் விழுந்தா சந்தோஷப்படுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்சிபி இன்னைக்கு சூப்பராக தான் ஆடினாங்க. அவங்கள விஷ் பண்ணி தான் ஆகணும். பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க எப்போ சிஎஸ்கே டீம் ஃபீல்டிங்கில் கேட்ச் ட்ராப்ஸ் விட்டாங்களோ அங்கேயே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் 156 அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த வாட்டி 190 சேசிங்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் கேட்ச் ட்ராப்ஸ் விடலைன்னா அட்லீஸ்ட் 150லே முடிஞ்சிருக்கும். இப்போது பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் போயிடுச்சு. தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? தோனி ஓகே, இப்போ 140 ரீச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 100 வரதே கஷ்டமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் தோனி வந்தது, அவர் ரன்ஸ் அடிக்கிறது 6, 4 அடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 140க்கு வந்திருக்கும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆர்சிபி வின் ஆச்சுங்க. ஆர்சிபியில் இந்த வாட்டி ஆக்சுவலாக பிளேஸும் நல்லா இருக்காங்க. லைக் அவங்கள ஃபீல்டிங் இருந்தாலும் பேட்டிங் இருந்தாலும் எல்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தோற்றதுக்கு காரணம் ஒன்று வந்து ஃபீல்டிங், ரெண்டாவது வந்து இன்டென்ட் இல்லை. இப்போ பவர் பில்லில் 2-3 விக்கெட்டு போயிடுச்சு. அடுத்த வரவங்க வந்து அடித்தாங்கன்னா பயப்படுவாங்க, இல்லைனா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் என்ன ஆவாங்க, அவங்க சோக் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னா ஒரு 2-3 விக்கெட் விழுந்தாலும் அடிச்சிருந்தா அது வந்து கொஞ்சம் அடித்து அவுட் ஆகி இது பண்ணியிருந்தா கூட ஒரு 100ல் தோற்றிருந்தா கூட லைக் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு இது இல்லாமல் ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஆர்சிபியோட பவுலிங் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு திங். ஸோ இந்த வாட்டி டீம் நல்லா இருக்குது. புவி ஆகட்டும், ஹேசல்வுட் ஆகட்டும், யஷ் தயால், மூணு பிளேயர்ஸும் வந்து செம்மையாக பவுலிங் பண்ணாங்க. நடுவில் வந்து ரஜத் பட்டிடாரோட கேப்டன்சி சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த டைமில் எக்ஸாக்டாக ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தார், எந்த டைமில் வந்து பேஸ் பவுலர் கொண்டு வந்தார். சிவம் துபே வந்த உடனே பேஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவருக்கு சரியாக விளாட்ல. திருப்பி வந்து சுயேஷ் சர்மாவும் நல்லா யூஸ் பண்ணார். ஸோ அந்த ஒரு சில கேப்டன்சி டெசிஷன் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே இன்னொரு மெயின் இது என்னென்னா, ஒரு நல்ல டமால் டிமில் நடிக்கிற பிளேயர் தோனிக்கு முன்னாடி யார் இருக்காங்க? யாருமே இல்லை. சொல்லிக்கிற மாதிரி தோனிக்கு முன்னாடி இறங்கிருக்கலாமா? இறங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பட் ஸ்டில் அவர் என்னென்னா அவரோட எண்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால வேற ஒரு பிளேயர்ஸ் இப்போ அவர் இல்லைன்னா கூட சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தானே அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டையர் ஆக முடியும். இப்போ அவரே இறங்கி அடித்தாதான் ஜெயிக்கணுன்ற மாதிரி இருந்தால் திருப்பி அவர் மேலே டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அவர் முன்னாடி யார் எப்படி ஆடுறாங்கன்னு தெரிஞ்சால் அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இருக்கும். இப்போ அவர் வந்து 4th டவுன் இறங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4th டவுனில் ஆடுற பிளேயருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வரும்? நெக்ஸ்ட் டைம் ஆட முடியாது. ஸோ இவர் முன்னாடி புஷ் பண்ணிட்டு ஆடுங்க, நீங்கள் என்ன உங்களால் முடியும்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பவர் ஹிட்டிங் ஒருத்தர் இருந்திருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இப்போ மைக்கசி வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி பிரெண்டன் மக்கான், பேன் ஸ்மித் இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்ட், பயங்கரமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அடுத்த வர ரெய்னா வந்து பயங்கரமாக ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபாரின் பவர் ஹிட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க. திருப்பி தோனி வந்து ஃபினிஷ் பண்ணார். ஒரு பர்ஃபெக்ட் செட்டிங்காக இருந்துச்சு. இப்போ என்னென்னா இப்போ ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும், திரிபாட்டி ஆகட்டும், தீபக் கூடா, இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு ரெஸ்பெக்டபிள்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல பவர் ஹிட்டிங் ஆடுவாங்க, அவங்க மேலே டிபெண்டபுளாக இருக்கலாம், இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அடிப்பாங்க அந்த மாதிரி இல்லை. இப்போ ரச்சின் ரவீந்திரா எல்லா பிட்ச்லையும் ஆட மாட்டார். லாஸ்ட் பிட்ச்சில் நல்லா ஆடினார். இப்போ இன்னைக்கு சரியாக ஆடலை. மேபி நெக்ஸ்ட் ஒரு பிட்ச்சில் நல்லா ஆடலாம், சொல்ல முடியாது. ஸோ என்னென்னா அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் ஒரு 6 ஓவருக்கு 70, 80 அந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்ல இன்னும் இந்த வாட்டி சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சேப்பாக்கில் 7 கேம்ஸ், 7ல் இன்னும் 2 ஆயிடுச்சு, 5 கேம் இருக்குது. சென்னைக்கு இருக்கிற ஸ்பின்னு வந்து டாப் குவாலிட்டி ஸ்பின் பவுலிங் இந்த ஐபிஎல் சீசனில். அவங்க இன்னொரு 5 மேட்ச்சில் 5 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அந்த பேட்டிங் லேப்சஸ் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு வந்தால் கூட எனக்கு ஹாப்பி தான், பிரச்சனை இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு இப்போது பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. கிரிக்கெட் ஆனால் ஆடுவாங்க. If they didn't play good cricket, they'll definitely lose.
என்னென்னா இப்போது அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடி தோத்தாங்கன்னா ஓகே நல்லா ஆடினாங்க ஆனால் தோத்துட்டாங்க. நல்லாவே ஆடாமல் கேப்டன்சி சரியாக இல்லாமல் ஜெயிக்கல அப்படின்னா ஜெயிக்க மாட்டாங்க, ஆப்வியஸ்லி ஜெயிக்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஆப்ஷனில் நல்லா பிளேயர்ஸ் எடுத்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கரெக்டான காம்பினேஷன் செட்டாக இருக்குது. நல்ல கேப்டன் வந்து ரஜத் பட்டிதார் கொடுத்தா. பேக் எண்டில் விராட் கோலி சப்போர்ட் இருந்தாலும் ரஜத்தோட கேப்டன்சி வந்து கிளியராக தெரியுது. ஏன்னா எனக்கு நான் மேட்ச் பார்க்குறப்ப வந்து இன் பிட்வீன் டெசிஷன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் டெசிஷன் ஆகட்டும், பேஸ் பாலர் டெசிஷன் ஆகட்டும், அந்த டெசிஷன் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த டைமில் இதுதான் அப்படியே உக்காடுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் பண்ணியிருக்கணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வாட்டி அவையில் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 5 மேட்ச் இருக்கு இன்னும். அவங்களோட மெயின் இது வந்து சின்னசாமியில் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கு அது எப்படி சொல்கிறது, லைக் அந்த கிரவுண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அட்வான்டேஜ் தான். இண்டிவிஜுவல் ஹோம் அட்வான்டேஜ்ன்றது எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்எஸ்ஜி எடுத்துட்டிங்கன்னா பெரிய கிரவுண்டு லக்னோவில், ஸோ ஸ்பின் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். சிஎஸ்கேல சென்னை ஸ்பின் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஒரு கிரவுண்டுக்கு அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. பட் சின்னசாமியில் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் யார் வந்தாலும் அடிப்பாங்க. அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சா இந்த வாட்டி டெஃபினட்டாக பிளே ஆஃப் போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் அது சிஎஸ்கேக்கு மெயின் ட்ராபேக் என்னன்னா இந்த ஃபேன்ஸ் தான், ஒரு சில ஃபேன்ஸ் தான். இப்போது தோனி வந்து அடிக்கிற அந்த 1-2 ஷாட்டுக்காக மற்றவங்க எல்லாரும் விக்கெட்ஸும் கேட்குறாங்க. எல்லாரும் விக்கெட்ஸ் விழுந்தா சந்தோஷப்படுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிஎஸ்கே ஃபேனா அது சுத்தமாக தப்பு. இப்போது தோனி ட்ரோஃபி ஜெயிச்சுட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் டீமில் இருக்க மாட்டார். அப்போ யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் விக்கெட் கேட்பாங்க? அவங்களுக்கும் கெரியர் இருக்குது, க்ரோத் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவங்க ஸ்கோர் பண்ணணும்னா இந்த மேட்ச்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கோர் அடிக்கணும். அப்போ தானே அவங்க ஃபிக்ஸ் ஆவாங்க, ஓகே தோனி இல்லைனாலும் நம்ம டீம் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு. இப்போ ருத்ராஜ் கேப்டன்சியில் அந்த மாதிரி இருக்கணும்னா இவங்க எல்லா பிளேஸ்க்கும் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் ஃபஸ்ட்டு எல்லா பிளேஸும் விட்டால் ஜடேஜாவுக்கு தான் அதிகம். ஏன்னா ஜடேஜா வந்தாலே ஜடேஜா நீங்கள் அவுட் ஆகிடுங்க, தோனி வரணும். ஏன் அவர் கெரியர் இல்லையா? இப்போதைக்கு T20ல் இது ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஐபிஎல்க்கு எப்போ கொடுப்பாருன்னு தெரியாது. அவருக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் அவரும் ஸ்கோர் பண்ணணும். ஓகே இப்போ இந்த இயர் சிஎஸ்கே 60 ட்ராஃபி வந்துருச்சு, தோனி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்போ நெக்ஸ்ட் யார் விக்கெட் கேட்பாங்க? டீமுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தானே. அப்போ ஒருத்தருக்காக ஏன் டீம் விக்கெட்ஸ் கேட்குறீங்கன்னு தெரியல. அப்போ ஸ்கோர் வரலன்னா பரவாயில்ல, தோனி 6 அடிச்சா போதுமா? டீம் க்ரோத் வேணாமா? அப்போ தோனி போயிட்டா அவங்க கீழே இருந்துருவாங்க. அப்போ டீமுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அது ஒன்று தான். இப்போது இண்டிவிஜுவல் பிளேயர் சப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். டீமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தோனி அடிக்கிறாரு, அது வந்து அவரோட கெரியர் எண்டிங்கில் இருக்குது, ஒரு நல்ல பெட்டர் ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ பட் இந்த மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, தோனி ஆடினா போதும். இந்த மேட்ச் போனாலும் பரவாயில்ல, தோனி ஸ்டம்பிங் பார்த்துட்டேன், தோனி 6 பார்த்துட்டேன், அது எனக்கு போதும். இப்போ அதுக்காக சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணல. ஆர்சிபி அப்படி பார்க்கறதுல நினைக்கிறீங்களா? இப்போ விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்கில் ஆடுவார், அவர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடிக்கிறதுனால அது தெரியாதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் வந்து தோனி ஆடுறதுனால மேபி அது தெரியுது. மேபி ஸ்டார்டிங் கடைசியில் இறங்கினா அது இருக்கு. மேபி விராட் கோலி கடைசியில் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட ஒருவேளை 1 down 2 downல வந்தாருன்னா அப்போ கூட சொல்ல முடியாது. நான் வந்து விராட் கோலி டயட் ஃபேன் சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் 2007-8லேருந்தே அவருக்கு. நீங்கள் எப்படி இருக்கு வந்து ஜடேஜா பொசிஷனில் ஆர்சிபியில் ஒரு பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆர்சிபியில் அவர் அவுட் ஆனால் கோலி இறங்கணும். அப்போ உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும்? டீம் ஜெயிக்கணும் இருப்பீங்களா இல்லை? நான் கண்டிப்பாக டீம் தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், WPL யார் தெரியும்? உமன்ஸ் ப்ரீமியர் லீக் யார் கோலி இருக்காரா? இல்லையே. அவங்க அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஆர்சிபின்ற பிராண்டு டீம் தானே, அது கம்ப்ளீட் டீம் தானே, அப்போ டீமுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன், கோலி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கோலி இல்லை, அதுக்கு ஆர்சிபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். இப்போ தோனி இருக்காரு, தோனிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பட் இது என்ன ஆகுதுன்னா, இப்போ தோனிக்காக சப்போர்ட் பண்ணுறப்போ எந்த மாதிரி தெரியும்னா, ஓகே இவங்க தோனிக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி தான் தெரியும். பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும். இப்போ நிறைய பேர் பார்க்குற விதமே அப்படி மாறிடும். அப்போ இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஆகுனா, ஓகே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் தோனிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸ்க்கும் அந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் வருது. அதனால எல்லாரும் ஹேட்டர்ஸாக மாறிடுறாங்க. இப்போ 2023 ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜடேஜாவோட விக்கெட்டை எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அப்ஸ்டாக்ஸ்ல இருந்து விக்கெட் இதுக்கு ஒரு அவார்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. அதுக்கு அவர் ஸ்டோரி போட்டார். ஃபேன்ஸ்க்கு தெரியல, ஆனால் அப்ஸ்டாக்ஸ் என்ன ரிமெம்பர் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி அவரே வருத்தப்பட்டு வச்சாரு. அவரால்
கப்பு வந்துருச்சோ ஃபைனல்ஸில், அப்போலேருந்து ஜடேஜா சப்போர்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் தோனி என்ட்ரிக்காக திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விக்கெட் எடுங்க அந்த மாதிரி. அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக அது ஸ்டாப் பண்ணிட்டாலே எல்லா இண்டிவிஜுவல் பிளேஸ்க்கும் சப்போர்ட் பண்ணால் தானே அடுத்த வருஷம் தோனி இல்லைனாலும் சிஎஸ்கேயால் ஜெயிக்க முடியும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்கோர் இருக்காது, அவங்க எங்கேயோ கீழே இருந்திருப்பாங்க. அப்போது சிஎஸ் கப் அடிங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும்.